ஸோ ஹலோ அனிமி லவர்ஸ், வெல்கம் பேக் டு அனிமி டெம்ப்ளேட்ஸ். இன்னைக்கு நம்ம அனிமி டெம்ப்ளேட்ஸில் ஐ வாண்ட் டு லவ் யூ டில் யுவர் டையிங் டே எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமி உண்மையிலே சூப்பரான அனிமி கைஸ். நான் என்னமோ நினச்சி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். சரி, புதுசாக ஒரு அனிமி வந்திருக்கேன்ட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடே என்னை ஹூக் பண்ணி உட்கார வச்சுட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து செகண்ட் எபிசோட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக கதை புரியும். ஸோ செகண்ட் எபிசோட் டாப் நாச்சா இருக்கு கைஸ். இந்த அனிமேஷனாக இருக்கட்டும், ஸோ லைட்டிங், ஃப்ரேமிங், ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ நானே உண்மையிலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த இயரில் வந்து ஆன்கோயிங் அனிமிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே இது. ஸோ இப்போ தான் இந்த அனிமிக்கு இவ்வளோ ஹைப் இருக்குன்ட்டு எனக்கே தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கே பயங்கர சேலஞ்சிங்காக வந்து அந்த அளவுக்கு சூப்பராகவும், ஸோ டயலாக்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, ஓவராக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க guys, நம்ம எபிசோட்குள்ள போகலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து போன எபிசோடோட எண்டிங்ல இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. ஸோ நம்ம ஷீனாக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு. நம்ம மிமி வந்து அவளுக்கு கிஸ் பண்ணியிருப்பா. ஸோ ரெஸ்டோரேஷன் மேஜிக்காக அவள் அப்படியே கிஸ் பண்ணிட்டு எடுக்கிறா. ஸோ எடுத்த உடனே இப்போ எப்படி இருக்கு, இப்போ ஃபீல் பெட்டரா பண்றியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஷீனா வந்து அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மெய் மறந்து இருந்துட்டாங்க. ஸோ நம்ம மிமி வந்து நான் உனக்கு நிறைய மேஜிக் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மிமி சொல்றான். சொல்லிட்டு அவ எப்படி இருக்குன்னு கேட்க நம்ம ஷீனாவா ஒரு செகண்ட் ஆச்சரியப்படுறாங்க. சரி ஓகே, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டனை வேகமா சத்திட்டு படுத்துடுறாங்க. ஸோ படுத்துட்டு வந்து அவங்க பயங்கரமா வைக்கப்படுறாங்க. ஸோ என்ன நடக்குது தெரியலன்ட்டு நம்ம ஷீனாவும் சரி ஓகே குட் நைட் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். ரொம்பவே வைக்கப்படுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன் கட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. ஸோ டீச்சர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்டரியில இருக்க ஃபார்பிடன் மேஜிக்லாம் பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் அவங்க டெக்ஸ்ட் புக்கை ஓபன் பண்ணி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டெக்ஸ்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஓபன் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஷீனா மட்டும் பயங்கரமா கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஸோ அவங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நேற்று நடந்ததே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம மீமியை பார்க்குறாங்க. இன்னைக்கு தான் என்னோட மீமி கூட எனக்கு செகண்ட் டேன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணம் தான். இங்கே பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ரெசர்வேஷன் மேஜிக்கை இப்படி தான் பயன்படுத்திப்பாங்கன்ட்டு நம்ம ஆரியையும் சைரனையும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஆரி வந்து ஹாய் காட்டுறாங்க. நம்ம ஷீனா பாய் திரும்பிக்கிறாங்க. ஸோ திரும்பிக்கிட்டு அப்படியே இல்லை நான் ஃபோக்கஸ் பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ட்டு புக்கை பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்படியே திரும்பி மீமியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மீமி திரும்பி ஒரு செகண்ட் அப்படியே கியூட்டாக ஒரு ஸ்மைலை போட நம்ம ஷீனா வந்து பஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே வெக்கப்பட்டு திரும்பிக்கிறாங்க. ஸோ அவங்களும் இல்லை நான் எது யோசிக்கூடாது, கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நேற்று நடந்த அந்த கிஸ்ஸின் ஞாபகம் இருந்தது. ஸோ வந்து அடுத்த செகண்டே கண்ணை வச்சுட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு முட்டாளுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாரும் திரும்பி அவங்கள தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே கிளாஸும் முடியுது. ஸோ டீச்சர் வந்து சொல்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு மார்க் பேட்டில் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு மார்க் டெஸ்ட் பேட்டில் நடக்க போகுது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க மேஜிக்கை வந்து ரெஸ்டோர் பண்ணி ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ நாளைக்கு மார்க் பேட்டிலில் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடி இறந்து போன சோல்ஜர்ஸுக்காக அஞ்சலி செலுத்துங்கன்ற மாதிரி சொல்லுமோ எல்லாரும் ஒரு செகண்ட் அவங்களுக்காக மரியாதை செலுத்துற மாதிரி கண்ணை மூடுறாங்க. ஸோ நம்ம மீமி அங்கங்க சுற்றி பார்த்துட்டு ஸோ அவளும் கண்ணை மூடிக்கிறா. முடிஞ்சிட்டு டீச்சரும் வெளியே போனதுக்கப்புறம் எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம ஷீனா வந்து யோசிக்கிறாங்க மார்க் பேட்டிலா என்கிட்ட என்னோட பவரை வச்சு என்னால் சாதா பேட்டில் எதுலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ என்கிட்ட நான் அந்த அளவுக்கு வீக்குன்ட்டு அதை நினச்சி அவங்க கவலைப்படமோ நம்ம சைரன் வந்து சொல்கிறாங்க ஷீனா நீ ஓகேவான்னு கேட்க ஓகே தான். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மார்க் பேட்டில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கில்ஸ் எடுத்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உனக்கு ஆல் த பெஸ்ட்னு சொல்கிறாங்க. சரி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உனக்கும் தான் ககாரி சான் அப்படின்னு சொன்னோடனே என்ன நீ மீமினே கூப்பிடுன்ட்டு நம்ம மீமி சொல்கிறாங்க. ஓகே ககாரி சான் உனக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லும் போது சரி உனக்கும் தான் அப்படின்றாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஆரியும் சைரனும் வெளியே போகும்போது நீ என்ன நினைக்கிற, இந்த ஸ்கூலோட பயங்கரமான பதுக்கப்பட்ட வெப்பன், பவர்ஃபுல் வெப்பன் நாளைக்கு மார்க் பேட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் நீ நினைக்கிறன்ற மாதிரி ஆரி கேட்குறாங்க. ஸோ பார்க்கலான்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மீமி ரூமில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம மீமி வந்து குளிச்சுட்டு தலையை போட்டு பேசஞ்சு நிற்கிறான்ட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஷீனா வந்து கேட்குறாங்க ஹே மீமி என்ன நீ உன் தலையை கோம் போட்டு வார மாட்டியா சீப்பெல்லாம் போட்டுன்னு கேட்கும் போதும் இல்லையே எனக்கு நர்ஸு தான் எப்பயுமே அதை எனக்கு பண்ணி விடுவாங்கன்னு. உடனே நெக்ஸ்ட்
சீன்லேயே நம்ம ஷீனா வந்து நம்ம மீமிக்கு தலை வாரி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ முடியை பிடிச்சி அப்படி அழகாக வாரி விட்டுட்டு இருக்கும்போது ஸோ இவ ரொம்பவே சைல்டிஷாக க்யூட்டாக இருக்கா அப்படின்னும் போது நம்ம மீமி வந்து ஷீனா மார்க் பேட்டில்னால் என்னன்ற மாதிரி கேட்க தலையை நேராக வைன்னு சொல்லிட்டு மார்க் பேட்டில்னா டீச்சர்ஸால் உருவாக்கப்பட்ட இலுஸ்னரி எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம மோர் நம்பர் ஆஃப் எனிமீஸை கொல்லணும். ஸோ அதுதான் மார்க் பேட்டில். எந்த அளவுக்கு நம்ம கில் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரேங்க் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறா. ஓ அப்போ எல்லாரையும் அவங்கள கொல்லணுமா அப்படின்னும் போது ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஷீனா வந்து லைட்டாக சேட் ஆகுறாங்க. ஷீனா நீ என்னாச்சின்னு கேட்கும் போது உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா மீமின்னு கேட்க, இல்லை நீ பயப்படுறியா ஷீனான்னு கேட்கும் போது இல்லை பட் ஆனால் நான் எனக்கு பவர் இல்லை, நான் எப்படி அதில் ஜெயிக்க மாட்டேன், நான் ரொம்ப வீக்குன்னும் போது ஸோ வந்து அப்படியா நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, நம்ம நாளைக்கு போகிறோம் கலக்குறோம் எல்லாரையும் கொல்றோம், நாளைக்கு ரைஸ் தருவாங்கன்ட்டு நினைக்கிறேனே அப்படின்ட்டு நம்ம மீமி ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்காங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் கட்டத்தில் வந்து நெக்ஸ்ட் சீனில் வந்து மார்க் பேட்டில் நடக்கிற பேட்டில் கிரவுண்டை தான் காட்டுறாங்க. ஸோ டீச்சர் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பேட்டில் கிரவுண்டு செவரல் இயர்ஸ்க்கு முன்னாடி உண்மையிலே பேட்டில் நடந்த ஒரு பேட்டில் ஃபீல்டு. ஸோ இங்கே தான் இன்னைக்கு உங்களுக்கு மார்க் பேட்டில் நடக்க போகுது. ஸோ இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக பேட்டில் பண்ணுங்க, உங்கள் பவரை யூஸ் பண்ணுங்க. ஸோ யார் குறைஞ்சபட்சம் 3 எனிமியை கில் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் எலிஜிபிலிட்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 100 எனிமீஸை நான் விட போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னது 100 எனிமியாஸ் பயப்படுறாங்க. ஸோ இப்படி டீச்சர்ஸ் சொல்லிட்டு ஸோ அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த 100 இலுஷனரி எனிமீஸையும் உள்ளே விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் ஓகேவா பேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த அரினா ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ அவங்க ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஞ்சிக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி போனதுக்கப்புறம் ஸோ நம்ம மிஸ் ஃபேன் வராங்க. ஸோ நர்ஸ் தான் அவங்க வராங்க. நான் எதிரே பார்க்கல, அவள் வந்த செகண்ட் டேவே நீ மார்க் பேட்டில் வெப்பன் நான் நினச்சி கூட பார்க்கல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ டீச்சர்ஸ் 2 பேரும் இங்கே நின்றுட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட மேஜிக் மேப்பில் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே பாஞ்சிக்கிட்டு போன அடுத்த செகண்டே ஒரு செட் ஆஃப் குரூப்பில் 2 பேர் வந்து ஸோ 2 எனிமீஸை பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு அதை மார்க் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சடனாக நம்ம மீமி வந்து வேற லெவல் ஃபாஸ்ட்டில் வந்து ஸோ அவங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி பக்காவாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த சீனில் லைட்னிங் அண்ட் ஃப்ரேமிங்லாம் பயங்கரமாக பாஞ்சு அவங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மேஜிக் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி ஒரு எனிமியை நாக் அவுட் பண்ணிட்டு ஸோ பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா நம்ம மீமி. ஸோ அங்கேருந்து வந்து ஸோ பயங்கரமாக அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி இன்னொரு எனிமியை அழிச்சிடறா. ஸோ இப்படி அவள் பயங்கரமாக சண்டை போட்டு பட்டு யார் இவ உண்மையிலே மான்ஸ்டர் தான்ற மாதிரி மற்ற பசங்களாம் பார்க்குறாங்க. ஸோ மீமி வந்து இங்கே முடிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே அந்த பக்கம் சீன் காட்டினா நம்ம ஆரி அண்ட் சேரனை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு டீமாக போகிறாங்க. ஸோ அவங்க கண்ணுக்கு ஒரு எனிமி மாட்டுது. நம்ம சைரன் சொல்கிறா அது டார்கெட் மாட்டிக்கிச்சு. ஸோ அது வந்து நம்மளோட பேட்டில் ரேஞ்ச் அட்டாக்கிங் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் அதை அட்டாக் பண்ணுறேன், நீ எனக்கு பேக்கப் பண்ணு, கவலைப்படாத ஆரி, நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம், 3 கில் எடுப்போன்ற மாதிரி நம்ம சைரன் சொல்கிறோம். ஸோ ஆரியை ஓகேன்ட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பயங்கரமாக பாஞ்சிக்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஆரியோட மேஜிக் வந்து எல்லோ கலரில் இருக்கும், நம்ம சைரனோட மேஜிக் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி பயங்கரமாக ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த எனிமியை வந்து நம்ம ஆரி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பிளாஸ்ட் பண்றா. நம்ம சைரன் வந்து அந்த எனிமி கிட்ட போய் 1-on-1 பண்றா. அவ தான் லீட் பண்றா. ஸோ எடுத்துட்டு போய் அவ பேட்டில் பண்றா. ஸோ இங்க வந்து அந்த எனிமியும் ரிப்பீட்டா பேட்டில் வந்து ஸோ இந்த பேட்டில் வந்து அவ போட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி பார்க்காம ஸோ முடிச்ச உடனே கரெக்டாக நம்ம ஆரி அந்த டைம்ல பின் பாயிண்ட் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அட்டாக் பண்ணி கீழே விழுந்துருது. ஸோ உடனே நம்ம சைரன் வந்து அவங்களோட வாண்டை வச்சு அதை குத்தி அதோட கதையை முடிச்சிடுறாங்க. ஃபைனலி நம்ம ஒரு கில் எடுத்துட்டு இன்னும் 2 எடுத்தா போதுன்ற மாதிரி அவங்க டீம் அப் பண்றாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா நம்ம ஷீனாவை தான் காட்டுறாங்க. இப்படி இங்க எல்லாம் மாஸ்க் காட்டிட்டு இருக்க நம்ம ஷீனா மட்டும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. பேட்டில் ஃபீல்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒன்றுத்தை கூட கொல்ல முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 2 பேர் சொல்கிறாங்க, அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு விஷயம் தெரியுமா, மீமி கிட்டத்தட்ட 10 எனிமீஸ் கிட்ட கொண்டுட்டாலாம். ஸோ அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கா, அவளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. 10 எனிமியான்ட்டு நம்ம ஷீனாவும் வந்து வாய்ப்பே இல்லை, 10 கொண்டுட்டாளா, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கு தானுமா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வர. ஸோ நோட்டும் கையுமா. ஸோ யார் நீன்னு கேட்க, நான் வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறேன், நீ எத்தனை எனிமீஸை கொண்டேன்னு கேட்க, ஒன்று கூட இல்லை, அங்கே பாரு ஷீனா 10 கொண்டுட்டா, நீ பவர் ஆகணும், அவளை மாதிரி ஆகணும்னா தயவு செஞ்சு ஒன்றுத்தையாச்சும் கொல்லணுமோ. நான் ஏன் அவளை மாதிரி ஆகணும், பட் இருந்தாலும் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒன்றுத்தையாச்சும் கொண்டாகணும். நம்ம ஷீனா இப்போ பேட்டில் கிரவுண்டில் இறங்குறாங்க. ஸோ அவங்க போய் எனிமீஸ் அட்டாக் பண்ணலான்னு போடுறாங்க. ஸோ அவங்களோட மேஜிக் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது. இங்கே பார்க்க இங்கே வந்து நம்ம டீச்சர்ஸ் 2 பேரும் அவங்க 2 பேரும்
வெளியே நின்று ஸோ வேகப்பட்ட பயங்கரமான மேஜிக்ஸ் தெரியுது என்னால். ஸோ ரொம்பவே பரபரவாக போயிட்டுருக்கு. ஸோ மீமி தான் பவரை காட்டிகிட்டு இருக்கான்ற மாதிரி இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ நம்ம ஓனி டீச்சருக்கு வந்து தெரியுது. ஸோ இது என்ன பவர் டிடெக்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ உள்ள பேட்டில் ஃபீல்டில் நம்ம ஷீனா வந்து பேட்டிலுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேட்டில் பண்ணுறதுக்காக போகும்போது ஸோ ஒரு மரத்து மேலே நின்று எதிரியை சென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சவுண்டு கேட்குது. ஸோ ஒரு எனிமி வந்துச்சு போல, எப்படியாவது அதை அட்டாக் பண்ண யோசிக்கும். நிறைய சவுண்டு நிறைய இருக்குங்க போல, ஒரு கில்லாச்சும் நான் எடுத்தாகணுன்ற மாதிரி ஷீனா யோசிச்சுட்டு அட்டாக் பண்ணலான்னு பாஞ்சு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே மீமி கிராஸ் ஆகுறாங்க. அப்போ அங்கே ஒரு எனிமி வரான். ஸோ உண்மையிலே அங்கே டிடெக்ட் பண்ணது ஒரு எனிமி தான். ஸோ அங்கே ஒரு பயங்கரமான அட்டாக் நடக்குது. ஒரு கை வந்து மேலே பாருகுது. ஸோ யாரோட கையோ துண்டாயிடுது. ஸோ யாரோட கைன்னு பார்த்தா நம்ம ஷீனாவோட கை தான். அந்த எனிமி ஷீனாவை அட்டாக் பண்ணிட்டான். ஸோ அந்த இடத்துல அவங்க மீமியை பார்த்தா மீமி வந்து அந்த எனிமி அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான். கை துண்டா போயிடுத்து. அவங்க நினைச்சே பார்க்கல நான் சாக இல்லை, எனக்கு சாக விருப்பம் இல்லை, என்னோட உடம்புலாம் கோல்ட் ஆகிட்டு நம்ம ஷீனா அங்கேயே விழுந்துடுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ யாருக்கும் அடிபட்டுருது, ஸோ டீச்சர்ஸை கூப்பிடுங்க, ஸோ அது ஷீனா ஷான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம மீமி வந்து அந்த எனிமேட்டுன்னு போய் அட்டாக் பண்ணுறா. ஸோ ஃபைனலி நான் பார்த்துட்டேன் அந்த மான்ஸ்டர்ன்னு சொல்லும் போது அவன் கதையை முடிச்சிடுறா. இந்த பக்கம் நம்ம ஷீனாவை வந்து மெடிக்கல் ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நர்சிங் ரூமில் ஸோ அவங்களுக்கு ஒரு கை போயிடுத்து, பயங்கர ஒரு பிளட் லாஸ் ஆகுது, அவங்க ரொம்பவே அடிபட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சைரனும் அணியும் கேட்குறாங்க. ஸோ அது உண்மையான எனிமியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், போன பேட்டிலில் சர்வைவ் ஆன எவனோ ஒருத்தவன் தான் இதை பண்ணியிருக்கான்னு போது ஓ ஷேட் இதை நம்ம கவனிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஷீனாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, நான் அதுக்கு தான் மேஜிக் பார்க்குறேன். ஸோ அவளோட கை கிடச்சா மேஜிக்கை வச்சு அதை ரெஸ்டோர் பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப பிளட் போயிட்டு அவளால் முடியலன்ட்டு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சைரன்லாம் கண்காலங்கிறா. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு மீமி வரா. ஸோ நான் எவ்வளோ தேடியும் ஷீனாவோட கை கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறா. என்ன சொல்கிறா, கை எங்கேயுமே கிடைக்கல, இல்லை கை எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அந்த எனிமி என்ன பண்ண, அவன் கதையை முடிச்சிட்டான்னு கேட்க, அவன் கதையை முடிச்சிட்டன்ற மாதிரி சொல்கிறா. ஸோ நல்ல வேலை பண்ணுன்ட்டு நம்ம மீமி வந்து இங்கே உட்காந்துக்கிறா. ஸோ அவள் ரொம்ப சேடாக இருக்கா ஷீனாவை பார்த்துட்டு. ஸோ நம்ம ஷீனாவால் சுத்தமாகவே முடியல, அவங்க மூச்சுடைய கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம சைரனும் கவலைப்படுறாங்க. நம்ம ஆரி சொல்கிறா இப்போதைக்கு நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம ஷீனாக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவளோட மெடிக்கல் ரெக்கார்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும் போது ஸோ இவங்களும் இங்கே புக் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம மீமி வந்து நர்ஸ் ஷீனா ஷான் படுத்துட்டே இருக்கான்னும் போது ஆமாம் அவளுக்கு அடிபட்டுருக்கு, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருன்றாங்க. ஸோ இங்கே வந்து இவங்க தேடிட்டு இருக்கும்போது ஸோ எப்படி அவளோட கையை ரெஸ்டோர் பண்ண போறீங்க கேட்கும்போது வேறு எப்படி கிஸ் பண்ணி ரெஸ்டோரேஷன் மேஜிக்கால தான் நம்ம நர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரம் பண்ணணும், அவளோட நிலைமை மோசமாக இருக்குன்னும் போது நர்ஸ் அப்படின்னு போது என்ன உன்னோட வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நானே பண்ணுறேன்ட்டு மீமி ஏறி மேலே உட்காந்துடுறா. ஸோ மீமி இதை பண்ணுறேன்ட்டு ஸோ மீமி கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணி அவளோட ஃபுல் மேஜிக்கு இறங்குறா. ஸோ அவளோட மேஜிக் வந்து ரிஸ்டோரேஷன் பவராக வேலை செய்யுது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம டீச்சரும் வந்துடுறாங்க. ஸோ பார்த்தா நம்ம ஷீனாவோட கை ரீஜெனரேட் ஆகிடுது. ஸோ எல்லாராலையும் நம்ம முள்ள பயங்கர ஷாக்கு, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறான்ற மாதிரி நம்ம நர்ஸ் பார்க்குறாங்க. இது பாசிபிள் இல்லைன்ட்டு டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க. ஸோ ஷீனாவோட கையை திரும்ப வர வச்சிட்டா மீமி, வர வச்சுட்டு பக்கத்துலேயே தூங்கிட்டா, மீமி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து அதுதான் மீமின்ட்டு நம்ம நர்ஸும் பாராட்டுறாங்க. ஸோ இங்கே இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஷீனாவோட கனவுல தான் வந்து பேட்டில் ஃபீல்டு எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அடிப்படை வேணாம், யாரும் சாக வேணான்னு அவங்க நினச்சி எழுந்துக்கிறாங்க. ஸோ பார்த்தா அவங்களோட கை அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுது. ஸோ அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, என்னை நர்ஸ் காப்பாற்றிட்டாங்களான்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ பார்த்தோடனே நம்ம மீமி வந்து கீழே படுத்துட்டு இருக்கா அதே பெட்டில். ஸோ ஒரு வழியாக நீ எழுந்துட்டியான்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஃபேன் வராங்க. ஸோ வந்து கடைசியாக எழுந்துட்டேன், சரி உன்னோட கை எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு ஸோ கட் அவுத்து பார்க்குறாங்க. ஸோ அது பயங்கரமாக பேர்ன் ஆன மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு பரவாயில்ல நல்லாவே கூடி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஷீனா அதை பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் சரியாயிடும், நீ உன்னோட அந்த ஸ்டிச் மார்க் சரியாகிற வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் தூக்காத, ரொம்ப ஸ்டெயின் பண்ணாத, சீக்கிரம் கை சரியாயிடும் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக நம்மளை நர்ஸு தான் காப்பாற்றிருக்காங்க அப்போதான்ட்டு அவங்களுக்கு தேங்க் சொல்லிட்டு. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் நம்ம மீமியை எழுந்துடுறா. எழுந்த உடனே குரல் கொடுக்குறவ எழுந்துட்டா, இதுக்கப்புறம் ஒரே சத்தமாக இருக்க போகுதுன்னு நம்ம நர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மீமி எழுந்து குட் மார்னிங் ஷீனா, உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கவும் குட் மார்னிங் பரவாயில்லன்று சொல்கிறா. ஸோ இப்போ அவங்க
ரெண்டு பேர் ரூமுக்கு கிளம்ப போகும்போது நம்ம டீச்சர் வெளியே வராங்க. அவங்க வந்து ஷீனா கிட்ட காட்டி ரொம்ப சாரி ஷீனா, நாங்கள் தான் பேட்டில் கிரவுண்டை ப்ராப்பராக செக் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி செக் பண்ணாங்க மார்க் பேட்டில் வச்சது தப்பு தான். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் இது வந்து ஒரு ரியல் பேட்டிலுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், நீ கொஞ்சம் கவனமாக இருன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மீமியும் வந்து முதுல ஏறிக்கன்ற மாதிரி சொல்லுவா. நம்ம ஷீனாவும் இல்லை வேணானுமோ பரவாயில்ல அப்படியே அவன் வந்து ஏறிப்பா. ஸோ அவளை தூக்கிட்டு போயிடுவா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூம்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம மீமி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ உன்னோட கை திரும்ப வந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சொல்றா. ஆமாம், பட் இருந்தாலும் என்னோட கையில் இந்த மார்க் பயங்கரமாக தான் இருக்கு. சரி இப்போ வந்து நம்ம ஷீனா நினச்சி பார்க்குறோம். ஸோ நம்ம மீமி வந்து டிஃப்ரெண்ட்லி வேற பர்சனாக இருக்கா, இங்கேயும் பேட்டில் ஃபீல்டு மாதிரி நினச்சி பார்க்குறோம். ஸோ நினச்சி பார்த்துட்டு ஹே மீமி, உனக்கு வந்து இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்டெல்லாம் அடிபட்டிருக்கான்னு கேட்கும்போது எனக்கும் நிறைய அடிபட்டிருக்குன்னும் போது சரி உன்னோட தழும்பை காட்டு. நம்ம ஷீனாவோட தழும்பை பார்த்துட்டு நம்ம மீமி அப்படியே தொட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம ஷீனாவுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ நீ ரொம்ப கோல்டாக இருக்கணுன்னு. ஓ அப்படியா, ஆமாம் எனக்கும் பிளட் லாஸ் ஆனோடனே நான் ஒரு செகண்ட் செத்துருவேன்னு நினச்சேன். எனக்கு பேட்டில் ஃபீல்டில் இந்த பெயினும் டெத்தும் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. அப்படியா, உனக்கும் பெயின்னா பிடிக்காதான்னும் போது ஆமாம் எனக்கும் வந்து பேட்டில் ஃபீல்டில் நிறைய தடவை கை போயிருக்கோம். ஸோ நிறைய பிளட் லாஸ் ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்கும், நான் தனியாக இருப்பேன்ற மாதிரி மீமி சொல்கிறா. ஓ அப்போ உனக்கும் பெயின்னா பிடிக்காதா? இல்லை எனக்கும் பெயின்னா பிடிக்காதுன்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஷீனா யோசிக்கிறா, மீமியும் நான் என்ன மாதிரி தான் பல்ல அவளுக்கும் பெயின்னா பிடிக்காதுன்னும் போது அப்படி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஷீனா சொல்கிறா, ஸோ நல்ல வேலை சிஸ்டர் ஃபேங்க் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. என்னது உனக்கு ஹெல்ப் பண்ணது நான், உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்ற மாதிரி நம்ம மீமி கேட்க, இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் அன்கான்ஷியஸில் இருந்தேன். வந்து ஏன் நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ மயக்கத்தில் இருக்கும்போது நான் தான் ரிஸ்டோரேஷன் மேஜிக் மூலியமாக உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நீ திரும்பவும் மறந்துட்டியா? நான் உன்னை 2 டைம் கிஸ் பண்ணணும்னு நம்ம ஷீனா வந்து என்னது திரும்பவும் கிஸ் பண்ணியான்ட்டு வைக்கப்படுறா. சரி வா நான் இப்போ உனக்கு வந்து செஞ்சு காட்டுறேன், திரும்பவும் நான் ரெஸ்டோரேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி காட்டுறேன்ட்டு நம்ம மீவி வந்து கிஸ் பண்ண வர நம்ம ஷீனா என்னது திரும்பவுமான்ட்டு வைக்கப்படுறோம். ஸோ இல்லை சொல்லான்னு நம்ம மீமியும் கிஸ் பண்ண வர நம்ம ஷீனா கதை இங்கே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ காய்ஸ் இந்த எபிசோடு உண்மையிலே வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ அதே எங்கேஜிங்கும் சூப்பர் டாப் நாச்சோட நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த அனிமே பிடிச்சிருந்தா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டையும் கமெண்ட்டில் தெரிவிக்க விட்டுருங்க. ஸோ இந்த அனிமே நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமிக்கு ஒரு 100 வியூஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ உங்கள் லைக் தான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை ஒரு நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன்.